வெல்கம் டு மம்மிஸ் சமையல். இன்னைக்கு நம்ம நண்டு மசாலா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நண்டு வாங்கியாச்சு, 1 கிலோ நண்டு வாங்கியிருக்கு. இதுக்கு ஏற்ற நம்ம வந்து மசாலாஸ் தான் செய்ய போகிறோம். நண்டு மசாலா, அது நண்டு கிரேவியாகவும் நீங்கள் பண்ணலாம், இல்லை ரொம்ப ட்ரையாக வேணும் அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். மசாலா மாதிரி ரொம்ப கிரேவியாக வேணுங்கிறத பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிபியில் நான் போடுறேன். ஸோ இப்போது இதை பார்க்கலாம் வாங்க. ஓகே காய்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரேவி பண்ணுறோம். கிரேவின்னா வந்து அந்த மசாலா வந்து நண்டுக்கு ஒட்டிக்கிறதுக்காக. ஸோ அதுக்காக நம்ம கடாய் வச்சாச்சு. கடாய் காயிட்டும், உள்ளே இருக்க தண்ணி எல்லாம் வந்து இதாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ போல் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம ஆனியனுக்கு ஏற்ற மாதிரி விடணும். நம்ம ஆனியன் வந்து 3 ஆனியன் சேர்த்துக்கிறோம். அதாவது 3 இல்லை, மொத்தமாக 3. பட் 2 ஆனியன் வந்து இது கூட சேர்த்துறோம். அந்த ஆனியன் வந்து வதங்குற அளவுக்கு நீங்கள் எண்ணெயாக ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சொல்லிடுறேன். ஓகே, நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ எண்ணெய் வந்து நம்ம வதங்கிறதுக்கு தேவையான அளவு. இது வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க, கரெக்டாக வேணும் அப்படின்னா ஒரு சிறிய அளவு விட்டால் போடும். அதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடணும். ஓகே, சோம்பு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து ஒரு 7 பல் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கரண்டியை வந்து நம்ம இப்போ வந்து வாங்கிக்க போகிறோம். கரண்டியை கொடுங்க கொஞ்சம். ஓகே, கரண்டியை நல்லா தொடச்சிக்கலாம். நல்லா வணக்கிட்டு இப்போவே வந்து அது கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷ் ஆன பிறகு நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு 45% வந்து வதங்கணும். அது எப்படி 45% கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயமெல்லாம் ஒயிட்டாக இருக்கிறது லைட்டாக பேல் எல்லோவாக மாறும். அப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே கொஞ்சம் டார்க் எல்லோவாக மாறிச்சு அப்படின்னா தீஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதே கருப்பாக மாறிச்சுன்னு நீங்கள் கீழே கொட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு இந்த கண்ணாடி பழம் வர வரைக்கும் வச்சுட்டு நம்ம வந்து டொமேட்டோவை ஆட் பண்ணுறோம். டொமேட்டோ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த டொமேட்டோ ஆட் பண்ணுள்ளாரே நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி வந்து நல்லா இருக்கணும், நல்லா வாசம் வரணும் அப்படின்னா நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நிறையாவே ஆட் பண்ணுறேன். என்னால் அதை பிரிக்க கூட முடியல. ஸோ அந்தளவுக்கு ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா அதையும் வணக்கி விடுங்க. இதுதான் மசாலா. நீங்கள் இந்த மசாலா தான் வந்து மெயினான மசாலா. ஸோ இது வந்து நல்லா வதங்கி வர்றதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பொடி செஞ்சு ஆட் பண்ணிக்கிங்க. இல்லை பொடி உப்பை அப்படியே ஆட் பண்ணாலும் பண்ணிங்க. அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதை நல்லா நம்ம வந்து வதங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த
கேஸ் நம்ம அந்த வணக்கறனை வந்து இப்போது நம்ம விழுதாக அரைச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பாருங்களேன். ஸோ என்னென்னா நண்டு எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம எல்லாம் பண்ணது வந்து இது வந்து மேக்னேட் பண்ணி வைக்கிறதுக்கு தான். ஸோ இந்த நண்டு கூட இந்த விழுதை சேர்த்துக்குவோம். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து உள்ளே இறங்கும். ஸோ இதை கொஞ்சம் நேரம் அப்படியே மேக்னேட் ஆகட்டும். மேக்னேட் ஆன பிறகு நம்ம வந்து அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம். ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம வந்து பச்சை மிளகாய் போட மறந்தாச்சு அது கூட. ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து அரைச்சிக்கு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் பச்சை மிளகாயை ஆட் பண்ணிடுங்க வதக்கும் போது. அது ஒரு தனி ரைஸ். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து அந்த விழுதெல்லாம் அரைச்சாச்சு, ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் கேஸை பற்ற வைக்கணும். அதை வந்து மசாலா உண்ணி தான் வந்து மெயினான பார்ட். ஸோ நீங்கள் இதை தெளிவாக கேட்டுக்கணும். இதில் வந்து நீங்கள் வந்து என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ஸ்மெல்லே வரக்கூடாதுன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்கள் ஆயிலுக்கு நல்லதில்லை, பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அதே அளவுக்கு எடுத்துக்கிறோம், ஏன்னா நம்ம வெங்காயம் எடுக்கிறோம். ஸோ அதில் வந்து நம்ம 2 நம்பர் வெங்காயம் போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரே ஒன்று தான் போட போகிறோம். ஸோ அந்த இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து உங்களுக்கு 2 வெங்காயம் ஆட் பண்ணணும் இது விழுதுக்கு. அதுக்கப்புறம் 3 தக்காளி ஆட் பண்ணணும். 3 இல்லை 3 உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா அந்த எண்ணெய் கொதித்து வரட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம சேம் அதே ப்ரொசீஜர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். என்னடா மறுபடியும் அதுலேருந்து வரான்னு நினைக்காதீங்க. சேம் அதே தான். சோம்பு அதே 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் இது பண்ண பிறகு நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தட்டி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணிட்டோம்னா இது வந்து உங்களுக்கு இந்த நண்டு வந்து உங்களுக்கு வாயு ஹீட்டு அப்படிம்பாங்க, அதை தணிக்கிறதுக்கு வேண்டியதான் இந்த ஜிஞ்சர். ஸோ இது ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடயே வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகா தெரிக்கும், அதுக்காக நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இது சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம எப்படி சிக்கன் மசாலா பண்ணுறோம், சிக்கன் கிரேவி பண்ணுறோம், அதே ப்ரொசீஜர் தான் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கருவேப்பிலை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி மட்டும் கொஞ்சம் நேரம் வைக்கணும், ஏன்னா வெங்காயம் வதங்கின பிறகு தான் நீங்கள் போடணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ அந்த ஆனியனுக்கு வந்து இந்த டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அது வதங்கின பிறகு நீங்கள் டொமேட்டோ போடணும். ஏன்னா டொமேட்டோ வந்து இந்த டெம்பரேச்சரில் வந்து போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கசிஞ்சிடும். அதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி போட்டோம். எதுக்கிட்ட அது லேட்டாக போடுறாங்க அப்படின்னுலாம் வந்து கேள்வி வரும். அதுக்காக தான் போட்டுட்டு இது கூடயே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் போடல, அதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன். நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. இதை வந்து நல்லா வதக்கி வைக்கணும். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த நண்டு வந்து பார்த்துட்டிங்க, நண்டு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் நண்டு நீங்கள் வாங்கணும் சமைக்கணும் அப்படின்னா அந்த
அமாவாசை இல்லை பௌர்ணமிக்கு முன்னாடி நீங்கள் பின்னாடி வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து நண்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா அதுக்கு தனி கதையே இருக்குது, நீங்கள் அதை வந்து ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நண்டுடைய டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும், நீங்கள் பண்ணுற ரெசிபியோட டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து வெங்காயம் வந்து வெந்துருச்சு, வதங்கின பிறகு நம்ம இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீரை எல்லாம் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது போகணும் அப்படின்னா இந்த தக்காளியோடைய அந்த ஜூஸ் வந்தால் தான் வந்து அது போகும். அதுக்காக தான் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுறோம். பட் அது ஆட் பண்ணுற முறை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம தமிழ் கல்ச்சரையே வந்து பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா வந்து அந்த தக்காளியை வந்து ஆட் பண்ணுனா இது போகுது அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் பாராட்டக்கூடிய விஷயம். சரி, இப்போ நம்ம குக்கிங் ஆகலாம். இது நல்லா நம்ம வதக்குறோம். இந்த அளவுக்கே போதும். நீங்கள் இதுக்கு மேலே அதிகமாக குவான்டிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து 1 kg ஆஃப் கிராப் எடுத்துருக்கேன், நண்டு எடுத்துருக்கேன். நீங்கள் 2 kg பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த குவான்டிட்டியிலேருந்து 5 எடுத்துக்கங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கின பிறகு, இந்த தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு நம்ம உப்பு இப்போவே ஆட் பண்ண போகிறதில்ல, லைட்டாக வேணால் அந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறோம், ஏன்னா அப்போ தான் வந்து இந்த தக்காளி வதங்கிறதுக்கு வேண்டியதான், மற்றபடி எதுக்காகவும் இல்லை. நல்லா ஸ்மாஷ் ஆன பிறகு இப்போது இது கூட நண்டு சேர்க்குறோம். ஸோ நண்டில் வந்து நான் வந்து மறந்துட்டேன் இந்த பச்சை மிளகா விழுது ஊற்றுறதுக்கு. ஆனால் ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணுறோம், நீங்கள் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 நம்பர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் நல்லா வதக்கி விட்டு அரைச்சிக்குங்க, விழுதாக்கிடுங்க. நான் வந்து மறந்துட்டு லேட்டாக ஊற்றுனங்காட்டி இப்போ ஊற்றிருக்கேன். ஸோ அந்த தப்பை பண்ணிடாதீங்க, இது வந்து ஒரு பாடம். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நண்டோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விழுதெல்லாம் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு ஓகே நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உப்பு அளவாகவே ஆட் பண்ணிக்கிங்க, ஏன்னா வந்து நம்ம இது ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த உப்பு மறுபடியும் உள்ளே இறங்கிடும். பட் நண்டுக்கு தேவையான உப்பு வந்து இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் இந்த உடஞ்சி போயிடுமோ அது மாதிரியெல்லாம் பயப்படவே தேவையில்லை. மீன் மாதிரியெல்லாம் இது நண்டு ஒன்றுமே ஆகாது, நீங்கள் தாராளமாக கலக்கலாம். அதாவது சில பேர் வந்து நண்டு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயங்கிறது வந்து யாருக்குமே தெரியறதில்ல. முதல்ல ஃபஸ்ட்டு இதுலேருந்து நீங்கள் வந்து எல்லோரும் கற்றுக்குங்க. எல்லாத்து வீட்லேயும் நண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு புரட்சியாக அமையும். ஏன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு சிக்கன் வாங்கி சமைக்கிறீங்க அப்படின்னாலும் இல்லை கிராப் வாங்கி சமைக்கிறது ரெண்டும் ஈக்குவல் தான். அதுக்கு வந்து நீங்கள் இது நல்லது தானே, ஸோ இது வந்து சமைக்கலாம். பட் இது கொஞ்சம் ஹீட்டு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சமைக்கணும். ஸோ இந்த மசாலாஸ் வந்து இறங்குற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஓகே,
உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு செக் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வரேன். ஓகே, இது வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலராக வந்துருச்சு. இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் வந்துருச்சு அப்படின்னா வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ என்ன பண்ணலான்னா இதே வந்து ஃபுல்லாக வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஸோ அரவேக்காடாக தான் இருக்குது. நீங்கள் இந்த ட்ரை ஆகிற வரைக்கும் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நண்டு மசாலா ட்ரை வந்து கிடைக்கும். அதுக்காக நம்ம வந்து மூடி வைக்கிறோம். மூடி வச்சா அடி பிடிக்குமோ அப்படின்னா நினச்சாதீங்க, ஒன்றும் பிடிக்காது. ஸோ இதை வந்து நம்ம மூடி வச்சுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது பாருங்கள். இந்த விளைவு அதாவது இந்த கன்சிஸ்டன்சி வந்தப்போ இந்த மாதிரி ஒரு கிரேவி, ரொம்ப செமி கிரேவி மாதிரி வந்தப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும், நல்லாவே ட்ரை ஆகும். நண்டெல்லாம் வெந்துருச்சு, நல்லாவே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஆரஞ்சு ரெட் கலரில் வந்துடும். ரெட் கலர் வந்தாச்சு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியான ரெசிபி நண்டு. இது இன்னும் நல்லா ட்ரை பண்ணி நீங்கள் வந்து காமிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ரெசிபி சூப்பராக இருக்கும். இந்த தருணத்தில் தான் நீங்கள் வந்து நடுவில் லைட்டாக கிளறணும், இல்லை அப்படின்னா நடுவில் பிடிச்சிக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம நண்டு மசாலா செஞ்சாச்சு. இதுதான் வந்து இது. ஸோ இன்னும் ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம். நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து செமி கிரேவியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்த ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.